Hello friends. Central Armed Police Forces Assistant Commandant notification official அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னா இந்த பிஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்ஸு இதிலெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதில் ஒரு 24 வேக்கன்சி, சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதில் ஒரு 204 வேக்கன்சி, சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதில் ஒரு 92 வேக்கன்சி, ஐடிபிபி இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ் இதில் ஒரு 4 வேக்கன்சி, சஷஸ்திரா சீமபால் இதில் ஒரு 33 வேக்கன்சி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. பட் இந்த மொத்த ஆர்கனைசேஷனுக்கும் இந்த மொத்த ஃபோர்ஸஸ்க்கும் ஒரே நோட்டிஃபிகேஷனாக யூபிஎஸ்சி சைட்லேருந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் ஒரு 357 வேக்கன்சிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. எலிஜிபிலிட்டி என்ன, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா. upsc.government.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் மார்ச் 25க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதாவது இந்த மந்த்து 25க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான விண்டோ தனியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 26/3/2025. ஸோ மார்ச் 26லேருந்து ஏப்ரல் 1க்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷனில், அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த வித்தின் டேட்டில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான விண்டோ உங்களுக்கு செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் சொல்லிவிட்டேன், மார்ச் 25க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். ஸோ கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் வந்து கட்டாயம் குறைப்பாங்க. OMR பேஸ்டு தான், பிளாக் பால் பாயிண்ட் பென்னை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரிங்களா. ப்ளூ பென் யூஸ் பண்ணக்கூடாது. சேம் டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான், OMR பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அப்ளை பண்ணுறதுல நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு எதனா இது சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு மண்டே டு ஃப்ரைடே 10லேருந்து 5:30 PM காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நோட் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா, அப்ளை பண்ணுறப்ப கட்டாயம் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவில் உங்கள் டேட், நேம் ஆஃப் தி கேண்டிடேட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எடுத்தீங்க அதை கிளியராக நீங்கள் அப்லோட் பண்ணுற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷனில் உங்களுக்கு ரிட்டன், இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எல்லாமே இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சென்னையில் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் தென் உங்களுக்கு மதுரையில் இருக்குது. அடுத்து எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட்டில் இப்போதைக்கு மதுரை அண்ட் தென் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் நேட்டிவ் சென்னை அண்ட் மதுரை இந்த லொக்கேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் போய்ட்டு அட்டன் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதில் எது நியராக இருக்கோ, மதுரை நியராக இருந்தால் மதுரை சூஸ் பண்ணிக்கலாம், சென்னை நியராக இருந்தால் சென்னை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நேஷ்னாலிட்டி இந்தியன் சிட்டிசன், மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 20லேருந்து 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 28 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ரல் கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஸோ அடுத்து மினிமம் எஜுகேஷன் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஃபைனல் இயர், ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்ருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். த கேண்டிடேட்ஸ் who intend to appear at such a qualifying examination in the year 2025 will also for eligible admission to the examination. ஸோ நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீ. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 200 பே பண்ணணும். ஃபீமேல், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி
சப்மிட் கொடுத்து பிரிண்ட் எடுத்தால் மட்டும் போதும். யுஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 200, யுஆர் ஓபிசி மேல் கேட்டகிரியாக இருந்தால் 200 ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீமேல் எஸ்சி எஸ்டிக்கு ஃபீஸ் இல்லை. சரி ப்ரோ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா upsc.online.government.in இதில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து லாகினில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயரில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான், சரிங்களா? அதில் எந்த ஒரு மாற்றுதலும் இல்லை. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் மார்ச் 25க்குள்ளே அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், சிலபஸ் அதையெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும், OMR பேஸ்டு தான், சரிங்களா? ஸோ மொத்தம் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, அதாவது கமிஷன் வில் பி ஹெல்ட் ஆன் 3rd ஆகஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக தெரியல. 3rd ஆகஸ்ட் 2025 ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலாம். அதில் பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 ரெண்டுமே ஒரே நாள் தான் நடக்கும். 2 பேப்பரும் ஒரே நாள் தான் நடக்கும். பேப்பர் 1 காலையில் நடக்கும், பேப்பர் 2 மதியம் நடக்கும். ஸோ காலையில் 10லேருந்து 12 மணி வரையும் நடக்கும். பேப்பர் 2 மதியம் 2லேருந்து 5 மணி வரையும் உங்களுக்கு பேப்பர் 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 வந்து ஜென்ரல் எபிலிட்டி இன்டெலிஜென்ஸ், இதில் இருந்து ஒரு 250 மார்க்கு கொஷின் வரும். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இங்கிலீஷில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ, காம்ப்ரிஹென்ஷன், இதில் இருந்து ஒரு 200 மார்க்கு கொஷின் வரும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். ஹைட்டு, வெயிட்டு, ரன்னிங் இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் ஹைட்டு, வெயிட் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் 100 மீட்டர் ரன்னிங், 800 மீட்டர் ரன்னிங், லாங் ஜம்ப், ஷார்ட் புட், மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இருக்கும். அது எத்தனை சான்ஸ் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இது 16 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். 100 மீட்டர் ரன்னிங் இது 18 செகண்டில் ஃபீமேலுக்கு. அதே மேலுக்கு 800 மீட்டர்ஸ் ரன்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 3 minutes 45 செகண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஃபீமேலுக்கு 4 minutes 45 செகண்ட்ஸில். அது எத்தனை சான்ஸு, எத்தனை செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அது எல்லாமே இதில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். அது வந்து 150 மார்க் இருக்கும். அடுத்து மெடிக்கல் டெஸ்ட். இந்த ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த என்டையர் ப்ராசஸ்ஸு, இந்த ரிட்டனு, இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ மார்க் அப்டைன் பண்ணுறீங்க அதை பேஸ் பண்ணி ஃபைனல் செலெக்ஷன், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ். பேப்பர் 1 ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அடுத்து ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி. அடுத்து பேப்பர் 2 பாருங்கள், அதே தான், ஜென்ரல் ஸ்டடீஸ், எஸ்ஏ அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். டிகிரி லெவலில் தான் கொஷின்ஸ் இருக்கும். சிலபஸ் இதிலே கொடுத்துருக்காங்க, எங்கேயும் தேடாதீங்க. இதை தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.